السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. ஆரம்பமாக சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதியவனாக இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى عثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا. நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் முஃமின்களை பொறுத்தவரை இந்த மாதம் மகிழ்ச்சிக்குரிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே தனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குரிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்குரிய மாதம். அதனால் ரமதான் வந்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ரமதானுடைய பிறையை பார்த்தாலே சில முஃமின்கள் தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வடித்து விடுவார்கள் அந்த மகிழ்ச்சியால், அந்த ஆனந்தத்தால். ஆனால் பலருக்கு இல்லா மாஷா அல்லாஹ் மற்ற மாதங்களை கடப்பது போல்தான் இந்த மாதமும். எந்த உணர்வும் இருக்காது, எந்த ஒரு நேசமும் இருக்காது, அவர்களுடைய வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. எப்படி பல மாதங்களை கழிக்கிறார்களோ அப்படித்தான் இந்த மாதத்தையும் கழிப்பார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து விட்டது.
இவர்களுடைய ஈமான் எல்லாம் மடிந்து விட்டது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தவனோ அவர்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமானின் மூலமாக அல்லாஹ் உயிர் கொடுப்பானாக. பல நாட்கள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பல இரவுகள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்தவுடன் மாதங்களின் எண்ணிக்கையை 12ஆக ஆக்கினான். அந்த 12 மாதங்களிலும் சிறப்புக்குரிய மாதமாக சில மாதங்களை தேர்ந்தெடுத்தான். அந்த மாதங்களில், அந்த நாட்களில், அந்த இரவுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு மாதத்தை தன்னுடைய மாதமாக தேர்ந்தெடுத்தான். இந்த மாதம் என்னுடையது, இதில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு கூலியை நான் தான் கொடுப்பேன். இதில் நிர்ணயம் கிடையாது. இந்த அமலுக்கு இந்த மாதத்திலே இன்ன கூலி என்ற நிர்ணயம் கிடையாது. நான் எவ்வளவு நாடுவேனோ அவ்வளவு கூலியை இந்த ரமதானிலே நான் கொடுப்பேன் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாதமாக ஆக்கினான். அதில் அமல்களை விசேஷப்படுத்தினான். அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தினான். அது என்ன மாதம்? ஷஹ்ரு ரமதான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், அத்தாக்கும் ரமதான். உங்களிடையே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக். எந்த சிறப்புகளும் கூறாமல் இந்த 2 சிறப்பை மட்டும் கூறியிருந்தாலே ரமதானுடைய சிறப்புக்கு போதுமானதுதான். ஷஹ்ருன் முபாரக், இது பரக்கத் பொருந்திய மாதமாகும். சுப்ஹானல்லாஹ். இதனுடைய நேரம், இதனுடைய நாட்கள், இதனுடைய இரவுகள், இதனுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்டது. யாரால்? யாரால்? அல்லாஹுவால் பரக்கத் செய்யப்பட்டது. ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah அல்லது அபுவாபுர் ரஹ்மா அல்லது அபுவாபுஸ் ஸமா. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் வாசலை அடைக்கிறான். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன். ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிடுகிறான். ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு அல்லாஹ் தடை விதிக்கிறான். இந்த மாதத்தில் ஷைத்தானால் எந்த தீங்கும் நடைபெறாது. ஷைத்தான் இந்த மாதத்தில் விலங்கிடப்பட்டு இருக்கிறான். நோன்புடைய நேரத்தில் மட்டுமல்ல, முழு மாதமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை விலங்கிட்டு வைத்து இருக்கிறான். ஒருவர் கேட்கலாம், அப்படி என்றால் நான் பாவம் செய்தால், நான் குற்றம் செய்தால் இது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படுவதில்லையா? ஷைத்தான் இதை ஏவவில்லையா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பாவத்திற்கு காரணம் இன்னன் நஃப்ஸ பிஅம்மாரத்தும் இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ. உள்ளம் பாவத்தை தான் ஏவும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே, அந்த உள்ளம் ஏவக்கூடிய காரியத்தால் தான், எம்முடைய நஃப்ஸ் தான் அந்த பாவங்களுக்கு மிக முக்கிய காரணமாக அமையும். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன். அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது. என்ன இரவு அது? என்ன இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவு. கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட அது சிறந்தது. யார் அந்த இரவுடைய நன்மையை விட்டு நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையை விட்டும் நீங்கியவராவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேச்சாகிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய குர்ஆனை அல்லாஹ் இறக்க தேர்ந்தெடுத்த மாதம் எது? ஷஹ்ரு ரமதான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது எப்போது இறக்கப்பட்டது, தன்னுடைய குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த இரவு எது என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இறக்கினான். அந்த இரவு என்றால் என்ன? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த இரவு ஆகியதன் காரணம் என்ன? எதனால் ஆகியது? அந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். ஷஹ்ரு ரமதான்
ஷஹ்ரு ஸியாம், ஷஹ்ரு ரமதான் நோன்பின் மாதம். அல்லாஹ்விடத்திலே நோன்புடைய கூலியை நாம் அறிவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால், எத்தனை நாள்? எத்தனை நாள்? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நோன்பு வைத்தால், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறான் தெரியுமா? பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 خريفا, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். எத்தனை நாள் நோன்பு வைத்தால்? எத்தனை நாள்? ஒரு நாள் நோன்பு வைத்தால் என்ன கூலி? என்ன கூலி? 70 ஆண்டுகள். அல்லாஹ் எந்த நரகத்தை விட்டு, எந்த நரகத்துடைய வெப்பம் இந்த உலகத்தின் வெப்பத்தை விட 69 மடங்கு அதிகமானதோ, எந்த நரகத்தை கண்டு நபிமார்களும் ரசூல்மார்களும் அஞ்சினார்களோ, எந்த நரகம் அல்லாஹுவால் நெருப்பு மூட்டப்பட்டதோ, எவ்வளவு கொடிய வேதனைகளை அடையக்கூடிய நரகம் என்று குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லுகிறதோ, எந்த நரகத்திலிருந்து விடுதலையாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி என்று குர்ஆனிலே சொல்லுகிறானோ, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைகிறாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் கண்ணியத்துக்குரியவர். எந்த நரகத்திலே நுழைவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலம் இழிவு என்று சொல்லுகிறானோ, அந்த நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். எதை செய்தால்? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸோடு நோன்பை நோற்றால் 30 நாட்கள். அப்ப 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தால் எத்தனை ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹ்? யாருக்கா நல்ல கணக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 70 ஆண்டுகள் என்றால் 30 நாட்களுக்கு 2000. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தூரம் இது சிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய கூலியாக மேலும் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்தவராகவும் ரமதானுடைய மாதத்தில் யார் ஒருவர் நோன்பை நோக்கிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ருல் கியாம், இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இது. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் ரமதானுடைய இரவுகளில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் ரமதானுடைய இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான் மாதத்துடைய கூலியை சொன்னார்கள். குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம், ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவருக்குரியதுதான், நோன்பை தவிர. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹ், இந்த மாதம் என்னுடையது, இதற்கு நான் தான் கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸ்ஸியாமு ஜுன்னஹ், நோன்பு கேடயம், நோன்பு பாவங்களில் இருந்து அவனை தடுக்கக்கூடிய கேடயம். வஸ்ஸியாமு ஜுன்னஹ் வ இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ், யார் நோன்பை அடைகிறாரோ அவர் ஃபலா யர்ஃபுஸ், ரஃபஸ் இரண்டு அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, அவர் தன்னுடைய மனைவியோடு பகல் பொழுதில் சேர வேண்டாம். இன்னொன்று, அவர் கெட்ட அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேச வேண்டாம், அவர் கூச்சலிட வேண்டாம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை யாராவது அடித்தால் அல்லது திட்டினால் அவர் சொல்லட்டும், இன்னிம்ரிஉன் ஸாயிம், நான் நோன்பாளி என்று அவர் கண்ணியமான முறையில் சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு.
என்ன நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி, இஃப்தாருடைய உணவை காலை பசியாக இருந்து அவன் உட்கொள்ளும் பொழுது அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சி. இன்னொன்று வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீனை அவன் சந்திக்கும் பொழுது இந்த நோன்பால் அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சி. அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது இந்த நோன்பால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவான்? அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது இந்த நோன்பால் அவன் எப்படி மகிழ்ச்சி அடைவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமah. நோன்பும் குர்ஆனும், இதுவெல்லாம் நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமையில் அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் எந்த ஒரு உறவுகளும் எமக்கு உதவி செய்யாத பொழுது, தந்தையை பார்த்து தாய், தாயை பார்த்து தந்தை, சகோதரன் சகோதரியை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து என ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமையை எண்ணி விரண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் யா நப்சி யா நப்சி யா நப்சி, என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை என்று அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அடியான் குற்றமுள்ளவனாக, பாவத்தை சுமந்தவனாக ரப்புக்கு முன்னால் தப்பிப்பேனா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானா என்று பயத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மஹ்ஷர் மைதானத்தில் நோன்பும் குர்ஆனும் வரும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ் பகல் பொழுதெல்லாம் நோன்பை நோற்றான், தாகத்தை விட்டு விலகிக் கொண்டான், உண்ணுவதை விட்டு விலகிக் கொண்டான், மனோ இச்சைகளை விட்டு விலகிக் கொண்டான், என்னுடைய சிபாரிசை இவனுக்காக அங்கீகரியா அல்லாஹ். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இரவுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து என்னை ஓதினான், என்னுடைய சிபாரிசை அங்கீகரி என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டின் சிபாரிசையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். இந்த நோன்பின் மூலமாக அவன் அடைய இருந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவான். இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு பரிந்துரை செய்யும். அப்போது இந்த அடியான் இந்த நோன்பை கொண்டு ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.